ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை சந்தவை பார்க்கலாமா? இங்கே வந்து இப்போ நூடுல்ஸ் வந்து சந்தவை மாதிரியே கிடைக்கும். நாங்கள் சந்தவையாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இதே மாதிரி நீங்கள் சந்தவையில் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் சுடுறதுக்கப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய் நல்லா சுடுறதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு 3 நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி பழம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். 3 வரமிளகா சின்னதாக நறுக்கி எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி பழம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 80% வதங்கினா போதும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ முட்டை, அந்த அளவு முட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரே ஒரு முட்டை தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, குவான்டிட்டி எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஒரே ஒரு முட்டையை மட்டும் உடச்சி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நான் லைட்டாக அது மேலேயே பார்த்திங்க அப்படின்னா பெப்பர் தூள் போட்டுக்கோங்க. பெப்பர் தூள் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் முட்டையை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கீழே ஃபுல்லாக வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் ஒன்று போல் கலந்து வருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நல்லா முட்டை வந்து நல்லா வெந்து ட்ரை ஆகி வரணும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா வேக வச்சா நம்ம சந்தவையை எடுத்து கொட்டிக்கலாம். கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ரொம்ப நீளமாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணுறப்ப 2 கரண்டி போட்டு நான் மிக்ஸ் பண்ணுறேன். அப்படி 2 கரண்டி யூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்க அப்படின்னாலும் நல்லா மிக்ஸ் ஆகலை. நான் என்ன பண்ணிட்டேன், அந்த சந்தையை வந்து நான் வந்து கொத்து மாதிரி அந்த ஷார்ப்பாக கரண்டி இருக்குது பார்த்திங்களா, அந்த கரண்டியை வச்சு நல்லா சின்னதாக கொத்தி விட்டேன். கொத்திடும்போது நல்லா கரெக்டாக வந்து நமக்கு வந்து கலந்து வந்துருச்சு. அதை இந்த மாதிரி இருந்தால் நீங்களும் இப்படி பண்ணிக்கலாம். நல்லா சின்னதாக கொத்தி விட்டிங்கன்னா நல்லா சின்னதாக கட்டாயி வரும். நம்ம கலரத்துக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மேலே நம்ம கொத்தமல்லி இருந்தால் போட்டு நல்லா இறக்கிடுங்க. எனக்கு இல்லை, அதனால் நான் போடல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டாடா.